பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், ராஜ்யசபாவினுடைய உறுப்பினர், உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர், கர்நாடக மாநிலம், குஜராத் மாநிலம், 2 மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு அருண் சிங்ஜி அவர்கள் தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக, கட்சி பயணமாக வந்திருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்த அவருடைய கட்சி பணி நேற்று ஈரோடு, திருப்பூர் எல்லாம் முடித்துவிட்டு, இன்று காலையிலே திருப்பூர் முடித்துவிட்டு இப்போது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி அதனுடைய கூட்டத்திற்காக வந்திருக்கின்றார்கள். இப்போது நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை பரிமாறி வந்திருக்கிறார். நன்றி, வணக்கம். Yesterday was a very auspicious day when the India crossed Herculean task of 100 crore vaccination under the leadership of our Prime Minister Narendra Modi ji. 5 crore 34 lakh vaccination is also there in the Tamil Nadu. Everywhere in India also, and foreign institution also, they appreciating the way the Prime Minister took the initiative since beginning, and appreciating and providing necessary assistance to the scientists. In April 2020 itself, he constituted a task force for the vaccination, which was looking impossible that the India would be able to develop the vaccination against the COVID-19, but impossible task has become the possible under the leadership of Narendra Modi ji. That India has administered 1 billion vaccine doses, a testament to the India innovation ability, manufacture and scale the effort of millions of the health workers. He has also congratulated. Across the world, the congratulations we are receiving in the country. I am here for the last 3 days in the Tamil Nadu. I have been earlier also in the Tamil Nadu, but this time I feel a difference, a uniqueness. I could see the existence of the lotus everywhere, wherever I have been to, in the Coimbatore, in Tirupur, in another area also, Erode. Now the BJP workers, they are confident, and they are working hard at the booth level, and party is emerging at the booth level under the leadership of K. Annamalai. He is working day and night very hard. Most of the district he has covered already, and BJP under his leadership in the state is a strong opposition to the government also. இதில் வந்து 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்முடைய முதல் கேள்வி வந்து 4% பில்லை கிளியர் பண்ணுறதுக்காக பணம் வாங்கிக்கிட்டு தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் பணத்தை கிளியர் பண்ணியிருக்காங்க. 21 அக்டோபர் சாயந்தரம் 5:03 அந்த டைமுக்கு டான்ஜெட்கோவுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு இமெயில் போட்டு மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், நம்ம அலிகேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் இன்னும் யாருடைய பில்லெல்லாம் கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க, வேகமாக டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படி. இது எப்படி இருக்குன்னா, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை அப்படிமா, எங்கள் அப்பா வந்து குதிரைக்குள் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த பயத்திற்காக டான்ஜெட்கோவை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இமெயிலை 21 அக்டோபர் 5:03 அந்த இமெயிலை அனுப்பணும். இரண்டாவது, நாம் கேட்டிருக்கிறது வெரி ஸ்பெசிஃபிக் கேள்வி. இதற்கு முன்னாடி அந்த எந்த கான்ட்ராக்டருக்கு அந்த நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த பதிவு போட்டிருப்பேன், அதற்கு முன்னாடி இருந்த கான்ட்ராக்டர் கிளியர் பண்ணல, அதுக்கு பின்னாடி இருந்த கான்ட்ராக்ட் கிளியர் பண்ணல, குறிப்பிட்ட சில பேர்த்த மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் கொடுக்கணும் இந்த 4%. இரண்டாவது, நம்ம பேசிக்கொண்டிருப்பது லார்ஜர் இஷ்யூ.
லார்ஜர் இஷ்யூனா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து 1,59,000 கோடி கடனில் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது ஏன் கடனில் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரைவேட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்லேருந்து ஆரம்பித்து பல ஊழல்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதை ரொம்ப விஞ்ஞான முறையில் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாரு. அந்த ஊழலை எப்படி பண்ணுறாருன்னா, ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க, அப்புறம் எலக்ட்ரிசிட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதை 20 ரூபான்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 மாதத்தில் புதுசாக ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை போடுவாங்க இன்னொரு கம்பெனியோட. அதில் பிஜிஆர் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேரை நான் சொல்லியிருக்கேன். அந்த கம்பெனி நீங்கள் வாட்ச் பண்ணணும். அடுத்த 3 மாதம் நீங்கள் வாட்ச் பண்ணணும். டான்ஜெட்கோ டிஎன்இபியிலிருந்து எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போவே நான் சொல்லியாச்சு. அதுக்காக தான் அந்த பேரை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஊழல், டிரான்ஸ்போர்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ஸ்கேம் ஊழல், மணல் திருடின ஊழல், அதை தாண்டி இப்போ எலக்ட்ரிசிட்டி ஊழல். ஒரு மனிதரோடு உட்கார்ந்து பேசும்பொழுது ஒரு தரம் இருக்கணும், தராதரம் இருக்கணும். அதனால் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களே தொடர்ச்சியாக பதில் சொல்லிகிட்டே இருப்பாருங்க. நான் ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்ல வைப்போம். என்னுடைய அப்பன் குதிரைக்குள்ளின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்கிற ஒரு நாளும் ஒரு பதில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா எம்பி வில்சன் அவர்கள் பிஜிஆர் எனர்ஜிக்கு கோர்ட்டில் ஆஜராகிறாரு. அதாவது ரீசெண்டாக ஜூனில் போய் ஆஜராயிருக்காரு. எப்படி ஒரு பக்கம் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுடைய ஆஃபீஸர்ஸ் ஒரு பக்கம் கவர்மெண்ட் பக்கம் ஆஜராவாங்க, இவர் பிஜிஆர் பக்கம் ஆஜராவார். இவர் டிஎம்கே உடைய ராஜ்யசபா எம்பினா எதுக்கு பிஜிஆர் எனர்ஜியை செட் பண்ணுறீங்க? அது எதற்காக அண்டர் வேல்யூவேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க? யார் அதை வாங்க போகிறாங்க? அது கோபாலபுரம் அப்படிங்கிற பதிவு நான் போட்டிருக்கேன். அதையும் பொறுத்திருந்து பாருங்கள். 2-3 மாதத்தில் அவங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க வரும்போது தெரியும். அதனால் நாங்கள் இதை சும்மா விட போகிறது. அவருடைய வாயிலிருந்தே பதில் வரும், பதில் வர வைப்போம்.